ஆன்மாக்களையும் ஞானாலயத்தின் சார்பினிலே வணங்கி மகிழ்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஓர் உயரிய தகவல் ஒன்று காத்துள்ளது. நமது ஞானாலய ஜோதியிலே 70 உயர் ஆன்மாக்கள் கலப்பு கொண்டு செயல்புரிகின்றனர். ஒவ்வொரு முறையும் மானிடர்கள் ஆன்ம விடுதலைதனை எய்துகின்ற தருணத்தில் சில உயர் ஆன்மாக்கள் புவி இறங்கி வந்து ஆலய ஜோதியோடு கலப்பு கொள்ளுவது வழக்கம். அவ்வகையிலே கடந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று 256 மானிடர்கள் ஆன்ம விடுதலைதனை எய்தினர். அன்றைய தினத்தின் மாலை பொழுதினிலே மகா அவதார் பாபாஜி அவர்களும் ஸ்ரீரடி சாய்நாதர் அவர்களும் நமது ஆலய ஜோதியிலே கலப்புற்றனர். மகா அவதார் பாபாஜி அவர்கள் தமிழகத்திலே பிறந்து தமிழ் மொழியினை தாய்மொழியாக கொண்டவர். அவர் நமது ஞானாலய ஜோதியிலே கலப்புற்று நமது குரு அன்னையை வழி நடத்துகின்றார் என்றால் நாம் மிகவும் பாக்கியம் செய்தவர்களாகவும், நமது குரு அன்னையானவர் எந்த ஒரு உயர் ஆன்மாவினை அழைத்து அருளுரைதனை நல்குமாறு விண்ணப்பம் இயற்றினால் உடன் அவர்கள் அன்னையோடு கலப்புற்று அற்புதமாக அருள் உரையினை நல்குவார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றே. அவ்வகையிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் நமது குரு அன்னையானவர் மகா அவதார் பாபாஜி அவர்களை வணங்கி வேண்டி ஓர் விண்ணப்பம் இயற்றினார். அவரது பக்தர்களுக்கு அருளுரை ஒன்றினை வழங்குமாறு வேண்டினார். மகா பாபாஜி அவர்கள் அற்புத தமிழ் மொழியினிலே, மிகவும் கடினமான மொழியினிலே ஓர் அருள் உரையினை நல்கியுள்ளார். புரிந்து கொள்வதற்கே மிகவும் கடினமாக இருந்தது. இருப்பினும் அதில் கூறப்பட்டது யாவுமே நமது குரு அன்னைக்கும் மகா அவதார் பாபாஜி அவர்களுக்கும் முற்பிறவிகளிலே உள்ள தொடர்பு நிலை பற்றியதாகவே அமைந்திருந்தது. அவர் பெற்றிட்ட வரங்களும் வாக்குகளும் குறித்தே அவை அமைந்திருந்தன. நமது குரு அன்னையானவர் மீண்டும் மகா அவதார் பாபாஜியிடம் வேண்டி நின்றார். அவரது பக்தர்களுக்கு ஆங்கில மொழியினிலே ஓர் அருள் உரையினை நல்க வேண்டும் என்றே வேண்டினார். ஏனெனில் மகா அவதார் பாபாஜியின் பக்தர்கள் பலரும் தமிழ் மொழியினை அறிந்திருக்க மாட்டார்கள். உடனே மகா அவதார் பாபாஜி அவர்கள் அருவமாக தோன்றி என்ன அலைகளாக உருமாறி நம் அனைவருக்கும் ஆங்கில மொழியினிலே அற்புதமாக அருள் உரை ஒன்றினை வழங்கியுள்ளார். அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் வழங்கிய ஆங்கில மொழியிலான அருள் உரையினை அனைவரும் கேட்டு மகிழ்வுற வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நன்றி. Requests made by human beings are always answered by the higher souls. I am speaking to you on the request of the Guru at Jnanalayam. The energy flowing throughout the world is received by each and every human being and as well as other souls. How does one receive the higher energy? For that, you need to prepare your body. Preparing your body to realize your soul should be your way of life. People continue to live for a long time through the many rebirths. Instead, try to receive the abundant energy from the Prabhanjam. Prabhanjam includes planet Earth and the entire solar system. In order to live on Earth, a soul should take the form of any living organism. Human body is the highest form of a living organism. Being a human, one should realize their soul. There is no use of living as a human without understanding the soul. Realization or wisdom is more powerful rather than mere knowledge. Exhibition of knowledge gains nothing. Realization or wisdom gives you bliss.
The higher souls are the super-phenomenal. They can reside at any place in the universe. But during Kali Yuga, we do not try to live on planet Earth as it receives and gives out poisonous energy from its core. As per the laws of nature, when the poisonous energy supersedes the pure magnetic energy, we descend on this planet in order to safeguard the Earth and the soul atoms which are widely spread in and around the Earth. The gravitational force of planet Earth is constantly increasing, resulting in illusion. Instead of moving away from the Earth, people are traveling towards the Earth. Assume that knowledge is the center point. Humans should travel towards wisdom and not towards illusion. In order to give realization to the human beings, we, the realized souls, descended in a holy place called Jnanalayam, which means the home of wisdom. Wisdom can be given to human beings only through realized souls. There are so many realized souls in and around the world, but the person who can give wisdom to each and every soul residing in the world cannot be an ordinary human. To understand the manifestation, every human being should get wisdom. The possibility of living on the planet Earth is gradually decreasing. A long thread has been given to humanity through a realized soul in human form. She is called the Guru, but she is neither a human nor a god. To understand her ability, you need to be liberated. To get liberation from the earth, one should follow 3 steps. The first step is do Kriya, which means working towards the goal. The second step is to liberate from the earth's gravitational force. The third step is to catch hold of a guru who can take you to the Paramatma, who is residing inside you and away from you. Do good karmas consciously. This leads to wisdom. Simultaneously, avoid bad karmas which push you towards illusion. Secondly, avoid receiving the energy directly from the planet Earth in order to get rid of its gravitational force. How to avoid the Earth's energy? It is simple. Try this method of receiving energy. The supreme energy source is widespread in the universe. Planet Earth and the human souls receive plenty of energy every moment. Look at the other forms of nature. Plants are also living on Earth. Animals too live on Earth. Use your knowledge as a human to understand how the other living organisms receive the energy from the universe. Look at the plants. Most of the plants get direct energy from the sun god. Some plants get the energy as food through humans. See the difference. Some are dependent and some are independent. Similarly, animals also live with and without the dependence of other souls. Independence will always take you to a superior dimension. As humans, people need to be independent. This means you must try to receive energy directly from nature. Electromagnetic rays from the sun bring to earth all rare combinations of energy. Try to receive this energy as much as possible directly. Don't depend on earth. Consuming food grown on earth will never ever allow you to go beyond its control, which is called its gravitational force. Try to consume energy as food directly from the sun god. It will truly take you to the universe. Do good karmas, reduce consumption of food grown on earth, and search for a true guru. When your soul is pure, it will automatically take you to a great guru. Now Kali Yuga has started to turn towards Satya Yuga, which means purity. Pure energy forms are called magnetic fields, and it is also known as wisdom. A true guru may come and go,
But the truthfulness of a guru will never demise. Arithmetic calculations may vary, but the spiritual calculation will never go wrong. People call me as Avatar Babaji. They praise me and pray to me for their inner and outer needs. Looking into my eyes through my portrait may satisfy their outer needs. But it is only when they follow my path they can satisfy their inner needs. Discard the illusion and leave it outside your body. Enter the body through purified thoughts. Get onto the right spiritual path. Transform your knowledge into wisdom. Never ever turn back. Enter into the world of wisdom known as Jnanalaya. Follow the realized Guru. You will be liberated from all external bondages, and you can fly up to the sky and move towards the sun. You can feel the heat energy of the sun on the outside, and as you move into the inner core of the sun, you will feel its coolness. Both the extreme levels are the nature of the soul atom too. Understand the nature of the earth. Understand the nature of the soul atom. Both are extreme, but attract each other. The soul which liberates from the earth will take you to the unlimited source of energy called the universe. All your prayers will be answered by the higher souls, but it will reach you through the liberated soul, who is the Guru at the Wisdom Temple. Your Guru has been selected by the higher souls to act upon the ignorance of human beings. Try to hold on to her and receive the highest form of energy. You will be able to realize the onset of the Satya Yuga, which will give you immense joy and bliss. If you want to find out the root cause of all your problems, you have to get wisdom. Wisdom will lead you to liberation. Understand the soul, walk towards the soul, and liberate your soul.